ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்டியான எக்லெஸ் சாக்லேட் ஸ்பஞ்சு கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேக் பண்ணுறதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸில் ஜலிச்சு எடுத்துடலாம். நான் இங்கே 1.25 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் அளவுக்கு டார்க் கொக்கோ பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துடலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் ஜலிச்செடுத்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எக்லெஸ் கேக் பண்ணுறதுக்கு நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சுகர் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கேக் ஜெல் சேர்க்க போகிறேன். இப்போ இதை பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். முட்டையோட கன்சிஸ்டன்சி மாதிரி நல்லா பொங்கி வரணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நான் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிட்டேன். நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த கேக் ஜெல் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால பீட்டர் வச்சு நான் பீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் இங்கே 7 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஊற்றி ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடலாம். உங்கள் ஸ்டவ்வோட ஃப்ளேமுக்கு தகுந்த மாதிரி பேக்கிங் டைமில் சேஞ்சஸ் வரலாம். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எக்லெஸ் சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் வீடியோவில் பார்க்குறேன்.